Hi guys, நீங்கள் பைத்தான் டியூட்டோரியல் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்க விரும்புனீங்கன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே கைஸ், பைத்தான் சீரீஸில் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் string formatting using percentage operator. The formatting using percentage is similar to that of printf in C programming language. ஸோ நம்ம C லாங்குவேஜில் printf ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்டீஜர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் எஃப் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் எஸ் யூஸ் பண்ணுவோம். ஹெக்ஸாடெசிமல் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆக்டல் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் ஓ பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இதே வந்துட்டு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பிரிண்ட் ஒண்டர்ஃபுல் மார்னிங், சரிங்களா? ஸோ இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்த நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸில் நம்ம பிரிண்ட்டு கொடுப்போம். ஸோ பிரிண்ட்டில் நம்ம எந்த சென்டென்ஸு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகணுமோ அதை நம்ம வந்து வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்ம நார்மலாக பண்ணுற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன் F5. ஸோ ஒண்டர்ஃபுல் மார்னிங் அப்படின்னு சொல்லி எனக்கு நார்மலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு வேரியபிளில் வந்துட்டு நேமையும் ஏஜ்ன்ற வேரியபிளில் வந்துட்டு ஏஜையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிள்ஸை நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ எந்த இது நம்மளுக்கு நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். ஸோ நேம் அப்படிங்கிறது அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நேம்ன்ற வேரியபிளில் இருக்கிற வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நேம் பக்கத்தில் ஏஜ் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஏஜ்ன்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நேம் கமலா ஏஜ் 39. ஸோ இப்படி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆல்ட்ரு பண்ணியிருக்கனால கண்ட்ரோல் எஸ் F5 கொடுக்குறேன். ஸோ நேம் வந்துட்டு பாருங்கள், நேம் உங்களுக்கு கமலான்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிருக்கா? நேம்ன்றது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு நேம்ன்ட்டு. ஸோ நேம்ன்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது உங்களுக்கு, கமலான்னு இருக்குது. ஸோ அந்த கமலாவும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஜ் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஏஜ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய இன்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மலாக நிறைய எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல பர்சன்டேஜ் எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இதோட சின்டாக்ஸை பாருங்கள், இதோட சின்டாக்ஸில் என்ன போட்டிருக்கோம், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணுமோ அவுட்புட்டில் அதை கொடுத்துட்டு கமா கொடுத்துருக்கோம். பட் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் ராம் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோம், ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பர்சன்டேஜ் எஸ்னால் உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இந்த பர்சன்டேஜ் எஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துடணும், சரிங்களா? இந்த இடத்துல இங்கே எங்கேயுமே நம்ம கமாலாம் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம பர்சன்டேஜ் எஸ்ன்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன ஹெலோன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் எஸ். ஸோ பர்சன்டேஜ் எஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல என்ன வேரியபிள் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள்ன்றனால நீங்கள் என்ன பர்சன்டேஜ் எஸ்ன்றதை கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கமெண்ட்டை எடுத்துருவோம். ஸோ இங்கே நம்ம நேம் இஸ் ஈக்குவல் டு ராம் கொடுத்துருக்கோம். சேல் வந்து 20,000 கொடுத்துருக்கோம். பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம், பர்சன்டேஜ் எஸ். ஸோ பர்சன்டேஜ் எஸ் இன்கம் இஸ் பர்சன்டேஜ் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் எஸ்ஸில் என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம். ஸோ நான் எப்படி இங்கே வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள்,
வித்தின் ப்ராக்கெட்டில் நேம் சால் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நேம்ன்றது ஒரு வேரியபிள், அதுவும் என்ன வேரியபிள்? ஸ்ட்ரிங் வேரியபிள். சாலுங்கிறதும் ஒரு வேரியபிள், அது இன்ட் வேரியபிள். சரிங்களா? ஸோ நேம் சால் ரெண்டுத்தையும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூவுக்கும் இந்த ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் இதுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா கமா செப்பரேட்டர் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த பர்சன்டேஜ் எஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த பர்சன்டேஜ் எஸ்ஸில் என்ன டிஸ்பிளே ஆகும்? நேம்ன்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ ராம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இங்கே பர்சன்டேஜ் டியில் என்ன டிஸ்பிளே ஆகும்? சால் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ. ஸோ இங்கே பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கோம். ஏன்னு சொன்னால் இங்கே இன்ட்டு, இது வந்து என்ன வேல்யூ? இன்ட்டு. ஸோ இன்ட்டோட வேரியபிளை வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறனால நான் என்ன செஞ்சுருக்கேன்? பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் இங்கே? ராம் இன்கம் இஸ் 23,000 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் எஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ரன் பண்ணுறேன். ஸோ என்ன வந்திருக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஹலோ, இந்த பர்சன்டேஜ் எஸ் இருக்கிற இடத்துல நேம், ஸோ ராம்னு சொல்லி வந்திருக்கு, ஹலோ ராம்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல பர்சன்டேஜ் எஸ் அப்படிங்கிற இடத்துல நேம்ன்ற வேரியபிள் என்ன இருக்குது? ராம்னு இருக்குது. இன்கம் இஸ் பர்சன்டேஜ் டியில் வந்து என்ன இருக்குது? 23,000 இருக்குது. ஸோ அது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ் எஸ் இருக்கிற இடத்துல ஸ்ட்ரிங் வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அது டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே மாதிரி பர்சன்டேஜ் டி இருக்கிற இடத்துல இன்ட்டு வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ, நம்ம எக்ஸாம்பிளில் சாலுன்றது தான் இன்ட்டு வேரியபிள், ஸோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. 23,000 டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மை லிஸ்ட். ஸோ நான் மை லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 அப்படிங்கிறது பிரிண்ட் எ லிஸ்ட். ஸோ இந்த பர்சன்டேஜ் எஸ்ஸில், ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிங் மட்டும் இல்லை, லிஸ்ட்டு வேரியபிளோட வேல்யூவையும் வந்து எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னா பர்சன்டேஜ் எஸ்ஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். சரிங்களா? அப்போ மை லிஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாமே எதில் வந்துடும்? பர்சன்டேஜ் எஸ். இந்த பர்சன்டேஜ் எஸ்ஸில் நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மை லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கீங்கல்ல, ஸோ இந்த பர்சன்டேஜ் மை லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸ் ஃபுல்லும் பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கோடான்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஏங்கிறது வந்து உங்களுக்கு என்னது? ஏங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ ரா இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரா இன்புட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னென்னா ஆர், பர்சன்டேஜ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் வித்தின் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அப்படியே ரா இன்புட், என்ன இன்புட்டோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். பட் பர்சன்டேஜ் எஸ் இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஸ்கோடான்றது மட்டும் பிரிண்ட் ஆகும், கோட்ஸ் எல்லாம் எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஸோ ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ ஆர் அப்படின்னு சொன்னீங்கன்னா வித்தின் கோட்ஸ்குள்ளே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ரிசல்ட்டு. ஸோ எஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஜஸ்ட்டு ஸ்கோடா அப்படிங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம்? பர்சன்டேஜ் எக்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ எனக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ எனக்கு தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இது வந்து ஒரு டெசிமல் வேல்யூ 12. ஸோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை எனக்கு கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆக்டல் வேல்யூக்கு ஓன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பர்சன்டேஜ் ஓ அப்படிங்கிற இடத்துல ஏன்ற வேல்யூ, ஏன்ற இந்த இன்ட்டு வேல்யூக்கு ஈக்குவலான உங்களுக்கு ஆக்டல் வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் எஸ் F5. ஸோ பாருங்கள், எ லிஸ்ட். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, எ லிஸ்ட் பர்சன்டேஜ் எஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன வந்திருக்கு உங்களுக்கு? பர்சன்டேஜ் எஸ்ஸில் உங்களுக்கு லிஸ்ட்டில் உள்ள எல்லா வேல்யூஸும் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கா? 1 2 3 4 5 உங்களுக்கு லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸ் ஃபுல்லுமே லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ லிஸ்ட்டு நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க? பர்சன்டேஜ் எஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், ரா இன்புட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தோம்? ரா இன்புட்டுக்கு உங்களுக்கு கோட்ஸ்குள்ளே ஸ்கோடா டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ ரா இன்புட்டில் பர்சன்டேஜ் ஆர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கோட்ஸ்குள்ளே ஸ்கோடான்றது டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் பர்சன்டேஜ் எஸ்ஸுக்கு பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து ஸ்கோடா, அந்த கோட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ ஸ்கோடா மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ.
ஸோ 12ன்ற வேல்யூ இன்டீஜர் வேல்யூக்கு உங்களுக்கு என்ன தான் வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா சி. ஸோ அப்போ இந்த சின்றது டிஸ்பிளே ஆகிருக்கு. 12க்கு ஈக்குவலான ஆக்டல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஓ கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா, பர்சன்டேஜ் ஓ. ஸோ அதுக்கு 14 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பிரிண்ட்அப் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ண எல்லாமே வந்து, அதாவது ஒரு பர்சன்டேஜ் எஸ் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் எஸ் யூஸ் பண்ணுறோம், இன்ட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் பர்சன்டேஜ் எஸ் யூஸ் பண்ணுறீங்க. ரா இன்புட் வேணும் அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ் ஆர் யூஸ் பண்ணுறோம். ஆக்டல் வேல்யூ வேணும்னா பர்சன்டேஜ் ஓ, ஹெக்ஸாடெசிமல் வேணும்னா பர்சன்டேஜ் எக்ஸ் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். ஓகே, if you have any doubts you may send it in the comment section. Don't forget to subscribe. See you again in the next video. Have a good day. Okay, thank you.